நம்ம ஸ்டோர் சிஆர்பியில் இயர் ஆப்ரேஷன் 3 ஸ்டெப்ஸில் ஈஸியாக பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவை அப்டேட் பண்ணணும். இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் ஸ்டாக் சம்மரி போயிட்டு நம்ம க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ எவ்வளோ நோட் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங் மாஸ்டரில் லெட்ஜரில் க்ளோசிங் ஸ்டாக்கிங் அண்ட் லெட்ஜர் சூஸ் பண்ணிவிட்டு இயரோட எண்டு டேட் கொடுக்கணும். நம்மளோட க்ளோசிங் வேல்யூவை இங்கே அப்டேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அக்கௌண்ட் ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட் போயிட்டு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷனில் வவுச்சர் ஜேர்னல் என்ட்ரி போடணும். இயரோட எண்டு டேட்டில் டெபிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெட்ஜர் சூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஃபிட்டை நெக்ஸ்ட்டு கிரெடிட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுறணும். சப்போஸ் நம்மளுக்கு லாஸாக இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸில் போடணும். கிரெடிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் டெபிட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் போட்டு சேவ் பண்ணிடணும். நம்ம இந்த என்ட்ரி போட்டதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் எதுவுமே ஷோ ஆகாது. நம்ம கரண்ட் இயரில் எதுவும் இன்னும் பெண்டிங் இருக்குது, என்ட்ரிஸ்லாம் போட வேண்டி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த 2 ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த 3rd ஸ்டெப் மட்டும் போட்டால் போதும். பீரியட் செட்டப்பில் போயிட்டு 1/4/2024 31/3/2025 கொடுத்துட்டு நம்ம இப்போ பில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ ஆட் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்டிங் மாஸ்டரில் போயிட்டு வவுச்சர் டைப்பை டிஸ்பிளே சேல்ஸ் இன்வாய்ஸில் போயிட்டு இந்த கரண்ட் 1/4/2024 இயரில் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம இப்போ பில் போட போனோம்னா நம்ம ஆட் பண்ண சஃபிக்ஸும் வந்துடும். இது மாதிரி வவுச்சர் டைப்பு எதுக்கு வேணால் ரிசிப்ட் பேமெண்ட் எதுக்கு வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஈஸியாக பில் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.